ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விக்கு பதில். பீட் பிஸ்னஸ் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாம் இதில் வந்து பீடு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் இது விவரம் தெரியாத பசங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு 4-5 இயர்ஸ் இது வந்து என்ன பொருள், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரியும். அந்த வயசு பசங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 அபோவ் இருக்கிறதுனா பெஸ்ட்டு. அது மாதிரி இருக்க பசங்களுக்கு புரியும், இதை வந்து இது சாப்பிட்ற பொருள் கிடையாது அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நாம் இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் வந்து நம்ம இது மாதிரி எலாஸ்டிக் கோடு தான் யூஸ் பண்ணுவோம். கம்பி மாதிரி யூஸ் பண்ணி இருந்தோன்னா அது ஷார்ப்பாக இருக்கும், பசங்க கையில் கிழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எலாஸ்டிக் தான், அதனால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணுற சிசர். இது வந்து நம்ம நார்மலாக பீடுக்கு இது மாதிரி பீடுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நாட் போட்டு கட் பண்ணி செக்யூர் பண்ணுவோம். இது மாதிரி கட் பண்ணுற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து படிப்படியாக கற்றுக் கொடுங்க. எடுப்பில் சிசர்ஸை யூஸ் பண்ண சொல்லிக் கொடுக்காதீங்க. இன்கேஸ் அவங்க கையில் பட்டுட்டுருங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் கோக்கிறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க. ஜஸ்ட்டு கோத்து ஏதாவது ஒரு டிசைன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து கோத்து கொடுக்க சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து அதை நாட் போடுறது, அதை கட் பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுங்க. அப்புறம் அவங்க ஏஜ் பிக்கப்பாக தானாகவே வந்து சிசர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடாதீங்க. மேக்ஸிமம் அவாய்டு ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பசங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ என்னோடய பையன் வந்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சின்றதுனால அவனுக்கு புரியுது. ஆனாலும் சில விஷயங்கள் ஷார்ப்பான விஷயங்களை வந்து நான் ஹேண்டில் பண்ண விட மாட்டேன். இப்போ செயின் கட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம இது மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ண விடக்கூடாது. நார்மலாக வந்து கட்டர் பில்லர் எதுவுமே அவங்கள நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஆகணுன்னா நம்ம பசங்களை வந்து எது சரி எது தப்புன்றதை ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து யோசிப்பாங்க. நீங்கள் டக்குன்னு உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் அந்த இயர்க்குள்ளே தான் வரும். ஸ்டார்ட் பண்ணுற இயர்ஸு ஸ்கூல் காலேஜ் இயர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்களா மேக் பண்ணட்டும். ஜஸ்ட் கோக்கிறது அது மாதிரி ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்புறமா கட் பண்ணுறது, நாட் போடுறது இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்து அவங்களா வந்து ஓனாக ஒரு மணி ஏர்ன் பண்ணி அவங்களோட இது வந்து பண்ணுறாங்கன்றப்போ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே இப்போ நிறையா பேர் வந்து இது மாதிரி பீட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹெவியாக போகிற ஷார்ப்பான ஐட்டத்தை செய்ய விடாதீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க படிப்படியாக கற்றுப்பாங்க. ஏன்னா பசங்க எல்லாருமே ஷார்ப்பாக இருப்பாங்க, சீக்கிரம் கற்றுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க பேரண்ட்ஸோட கைட்னஸோட, அதாவது பேரண்ட்ஸ் கண்காணிப்பில் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.